ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் உமது பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவையெல்லாம் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்போ அப்படி செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். டாடி, எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிச்சபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல நேரத்தில் ஒன்று சேர்ந்து அப்பாவுடைய சமூகத்தில் இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற வேத வசனம் உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். கையை தட்டி ஆமென். ஆமாம், உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை. ஆமென். நீங்கள் கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுவார் என்று. ஆமென். ஆமாம், உங்கள் தேவனாகிய கர்த்தரான அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள் என்றும் இன்றைக்கு கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமேன். அவர்களுக்கு சொல் என்றால் சொல்லிட்டேன். சரிங்களா? ஆமேன். ஆமாம், கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் 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 ஆமேன். இப்போ இருக்கிறத விட சிறப்பாக இருப்பீங்க. இப்போவே சிறப்பாக தான் இருக்குன்றீங்களா? இதை விட இன்னும் சிறப்பாக நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை இருக்க வைப்பார். ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி பாருங்கள், நான் காலையிலே சொல்லியிருந்தேன் நான் ஒரு சாட்சி ஷேர் பண்ணேன் அப்படின்ட்டு. பிரசங்கமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தம் தேவனுடைய அழைப்பு ரொம்ப முக்கியம். தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார். தேவன் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாரையும் அழைக்கிறார். இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கிறாரு. அதில் எல்லாரும் நிலச்சி நிற்கிறது இல்லை, எல்லாரும் வர்றதில்லை. சிலர் மட்டும்தான், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வராரு. சரி, வராங்க. சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், இதனை பார்க்குறேன். நீங்கள் நம் மக்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்து இதனை பார்த்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய அழைப்பு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. ஆமென். ஆமாம், அவர் வந்து வாக்கு பண்ணி அழைத்து வாக்குத்தத்தத்தை தந்து தீர்க்க தரிசனங்களை தந்து தரிசனங்களை தந்து உங்களை அவருடைய பாதையில் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி உங்களை நடத்தி நல்ல பாதையில் நடத்தி, இந்த நடத்துதல் எப்படி இருக்குன்னா, அப்பா பிள்ளை உறவு அப்படி இருக்கும். ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமான ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமான ஒரு வேலைக்காரனை நடத்துகிற போல் இருக்காது. இது அப்பா பிள்ளை உறவு. அப்பா சில பொறுப்புகளை பிள்ளைக்கு கொடுப்பாரு. பிள்ளை வந்து சில பாதையில் கடினமான பாதையை தாண்ட வேண்டியது இருக்கும். சரிங்களா? அப்பாவுடைய பணியை செய்கிறதுக்காக சில பாதைகளை கடந்து போக வேண்டியது இருக்கும். இது எல்லாமே அப்பா பிள்ளை உறவு. பையனை உருவாக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குறாருன்னா பாருங்கள், ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அந்த பையனுக்கு. என்னடா நம்மளை தண்ணியில் போட்டு முக்கி கொள்ளதுக்காக கூப்பிட்டு வந்தார். அப்படி நீச்சல் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன குற்றாலீஸ்வரன் போல் நீந்தி என்ன சாதிக்க போகிறேன்? எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, எனக்கு என்னால் முடியல. ஆமாம், தண்ணியை குடிச்சிடுறேன், ஒரே முங்கி போயிடுறேன் அப்படின்னு கஷ்டமாக இருக்கும் முதல்ல. அப்போ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் செய்யாடா, அதெல்லாம் வந்துடும், எங்கே போயிட போகுது, என்ன ஆம்பளை பையன் நீ, நீச்சல் பழகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அரட்டை ஒட்டியாக சொல்லி கொடுத்துருவாரு வச்சுக்காங்களேன். ஆடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்து நல்ல நீச்சல் பழகிறோம். பின்னாடி பாருங்கள், பசங்களோடு சேர்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். புரியுதுங்களா? பாருங்கள்,
எனக்குலாம் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலே நீச்சல் சொல்லி தந்துட்டாப்புல. எத்தனை வயசு இருக்குன்னு கேட்குறீங்களா? எங்கள் அப்பா 3 வயசுலேயே இறந்துட்டாப்புல. சரிங்களா? ஆமாம், 3 வயசு, சாரி 7 வயசில் இறந்தாப்புல. 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது இறந்தாப்புல. எங்கள் அப்பா 7 வயசுல இறந்துட்டாப்புல. அப்போது பாருங்கள், ஒரு 6 வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு கொஞ்சம் விவரம் தெரிய ஒரு 5 வயசுக்கு மேலே தானே கொஞ்சம் நல்ல கைகள்லாம் நல்ல திடமாக இருக்கும் இல்லையா? அப்போது பாருங்கள், சாகிறதுக்குள்ளே 7 வயசில் மறிச்சாப்புல. மறிக்கிறதுக்குள்ளே எனக்கு நீச்சல் சொல்லி தந்துட்டாப்புல, சைக்கிள் சொல்லி தந்துட்டாப்புல. சரிங்களா? அப்போது பிள்ளைய வந்து ஒரு ஆம்பளை பையன் எப்படி வளரணுமோ, என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதை சொல்லி தந்துட்டாப்புல. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ நீச்சல் எங்கள் அப்பா முத எனக்கு சொல்லி தரும்போது வாய்க்காலில் விழுந்து தண்ணியை குடித்தேன், முங்கி எழுந்திரிச்சேன். கஷ்டப்பட்டேன், என்னடா இது அப்படின்ட்டு. ரொம்ப ஞாபகம் இல்லை, கொஞ்சம் வருஷம் தானே, ரொம்ப ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு நீச்சல் சொல்லி தந்தது, நான் முங்கினது, எங்கள் அப்பா பழக்க வச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், ஒரு என்னை இப்போ எனக்கு ட்ரைனிங் கொடுத்து 2-3 வருஷத்தில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும் எனக்கு. நான் அப்புறம் வாட்டுக்கு அடித்து பழகிட்டேன். தாமிரபரணி ஆறு, எங்கள் ஊர் ஆறு, சில நேரம்லாம் கரை புரண்டு ஓடும் தண்ணி, நல்லா ஃபுல்லாக போகும், நம்மளெல்லாம் முக்கிரும், அவ்வளோ ஆழமாலாம் போகும். ஆனாலும் நாங்கள் குளித்து அதில் தான் குளிக்கிறது. எப்போ ரெகுலராக டெய்லி காலையில் அதில் குளித்து அதில் முங்கி அதில் முங்கில் நீச்சல் அடித்து சர்க்கு அடித்து குட்டிக்கரணை அடித்து எல்லாம் அடிப்போம். ஏன்னா நீச்சல் தெரியும். அடித்து அப்படி நீந்தி அப்படி கரைக்கு வந்துடும். எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் சரி அடித்து வந்துடும். ஏன்னா நீச்சல் தெரியும் இல்லையா, பழகியாச்சு. பாருங்கள், என் கூட சேர்ந்த பசங்க சிலருக்கு நீச்சல் தெரியாது, கரையிலே உட்காந்துருப்பாங்க. கரையிலே வேண்டாம் எனக்கு நீச்சல் தெரியாது, எப்போ ஆழமாக இருக்குது, தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்குது, இழுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு. தண்ணி கம்மியாக இருக்கிற நேரம் மட்டும்தான் அவங்க குளிப்பாங்க. மற்ற நேரம் கரையில் உட்காந்து குளிச்சுட்டு போயிடுவாங்க. என் கூட சேர்ந்து விளையாடுறது, இந்த நீச்சல் அடிக்கிறது, இந்த தொட்டு பிடிச்சி விளையாடுறது, அதெல்லாம் விளையாட வர மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, பயம். சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், அன்றைக்கி அது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது என் எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது. கடைசியில் எந்த அளவுக்கு அது பிரயோஜனப்படுதுன்னா, கடல்லே நீச்சல் அடிக்கிறதுக்கு பிரயோஜனப்படுது. கடலில் மீன் பிடிக்க போகிறப்போ நம்ம சில நேரங்களில் கடல்லே நீச்சல் அடிச்சிருக்கோம். நம்ம குளிக்க போகும் பாருங்க, அந்த திருச்செந்தூர், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர், வேளாங்கண்ணி, இப்படி கடற்கரைக்கெல்லாம் போனாங்கன்னா கடலில் குளிப்பாய். சரிங்களா? அப்படி கடலில் குளிக்கும்போது ஜாலியாக குளிச்சிருக்கிறோம், ஏன்னா நமக்கு நீச்சல் தெரியும். சரி, அப்போது பாருங்கள், ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் ஃப்யூச்சருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படி தான் நீச்சல், அப்படி தான் சைக்கிள். எங்கள் அப்பா வாடகை சைக்கிள் எடுத்து சொல்லித்தரோன்னு நான் பயந்துட்டு வேண்டாம்பேன். பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் அந்த கேப்பில் 1 மணி நேரம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தால் நான் ஒழுங்காக ஓட்ட மாட்டேன், பயந்து போய் வேண்டாம்னு அடம் பிடிச்சிருவேன். கடைசியில் என்ன பண்ணார், பக்கத்து வீட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களெலாம் ஓட்ட வைப்பார். அவங்களாம் நல்லா ஓட்டாய். அப்புறம் எப்படியோ கீழெல்லாம் விழுந்து எடுத்து எப்படியோ வாங்கி சைக்கிள் வாடகை சைக்கிள் வாங்கி சொல்லி தந்துட்டாப்புல. எப்படியோ ட்ரெயின் ஆகிட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால் சைக்கிள் ஓட்டி பழகி பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அப்பா சில நேரங்களில் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு தேவையான, நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் நம்மளை நடத்த விரும்புகிறார். நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கணும். நம்ம எதையும் கண்டு பயப்படக்கூடாது. முடியாதது ஆகாததுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. என் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக வளரணும் அப்படின்ன மாதிரி. இது ஆம்பளை பசங்கள் மட்டும் பொருந்தும்னு நினச்சிடாங்க, பெண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும். பெண் பிள்ளைகளையும் நிறைய அப்பா மாதிரி ஆம்பளை ஆளுக்கள் மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்கிறாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் சைக்கிள் அரைக்கால் போட்டு ஓட்டுறவைகள் இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க, நீச்சல் அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நம்மளோட மேலாகவே பண்ணுறாங்க. சில பிள்ளைகள்லாம் ஆம்பளை பசங்களாகவே தான் அப்பா வளர்த்துருப்பார். புரியுங்க? ஆம்பளை பசங்க இல்லாத வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பசங்க மாதிரி தான் வளர்க்குறது. சரி, ஏன்னா ஒரு தைரியமாக இருக்கணும் இல்லையா? ரைட். இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அப்பாவுடைய வளர்ப்பு அப்படி தான். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அவங்கள உருவாக்கணும், அவங்க ஜெயிக்கணும், அவங்க வாழ்க்கையை ஜெயிக்கணும். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்போது நீங்களும் நானும் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அப்பா நம்மளை உருவாக்குறார், சில பாதைகள் வழியாக நம்மளை நடத்துகிறார். அது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் தான், நிச்சயமாக புரோஜனம் தான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்கள், கர்த்தர் எனக்கு 2018
இந்த வாக்குத்தத்தம் தரார். இதை தரும்போது நான் ஆர்சியிலேருந்து அப்படியே ஆவிக்குரிய சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்பப்போ சர்ச்சுக்கு போவேன். சில நாள் ரொம்ப பக்தியாக போவேன் ஆரம்பத்தில், அப்புறம் டல் அடிச்சிடும். சினிமாவுக்கு போவேன், சினிமா பார்க்குறது, சினிமா விஷயங்களை ஷேர் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் தத்துவங்கள் ஷேர் பண்ணுறது, உலகபூர்வமான வாழ்க்கை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் இப்படி தான் இருந்தேன். பாருங்கள், ஒரு நியூ இயர் சர்வீஸ் 2018 கொஞ்சம் ஆண்டவரோடு ஐக்கியமாகிறேன். ஆண்டவரோடு அப்படியே நல்லா வாழ ஆரம்பிக்கிறேன். அப்போது நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறோம், வாக்குத்தத்த ஆராதனை கூட்டம். பெரிய கிரவுண்டு, நாகர்கோவிலில் பெரிய கூட்டமாக இருக்குது. அதில் உட்காந்துருக்குறோம். அப்போது வாக்குத்தத்த அந்த அட்டை வருது, சரிங்களா? அதை எடுக்கிறோம். அதில் வருஷம் ஃபேமிலியோடு போனோமா, தனியாக தான் போனேன், ஸ்டவுட்டு. ஃபேமிலியோடு போகணுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நானும் அம்மாவும் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போது அந்த வாக்குத்தத்த அட்டை எடுக்கும்போது எனக்கு வந்தது, நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இந்த வசனம் தான், இது மட்டும்தான் அதில் இருந்துச்சு. இப்போ நம்ம வாக்குத்தத்த அட்டை நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறோம் பாருங்கள். அதில் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அந்த வசனத்தை படித்து பார்த்திங்கன்னா முழுசாக நிறையா இருக்கும். அப்போது நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் வந்துச்சு. எனக்கு அது மட்டும் தெரியுது, நம்மளை சிறந்திருக்கும்படி செய்வார் அப்படின்ட்டு, சரிங்களா? அப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் எனக்கு தெரியாது தேவன் எந்த இடத்துக்கு என்னை கொண்டு வருவார், எப்படி நான் சிறந்திருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த அதிகாரம் எங்கே இருக்குது, உபாகமம் என்ன எங்கே இருக்குது, இந்த வசனம் எங்கே இருக்குது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், சிறந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படின்ட்டு. பாருங்கள், அந்த நான் நம்புகிறேன் 100% என் வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன். இது எப்படி தந்தாங்க? பாஸ்டர் ஜோம் பண்ணி தந்தாரா? பாஸ்டர் எனக்குன்னு ஜோம் பண்ணி தந்தாரா? இல்லை கர்த்தர் எனக்கு தரிசனமாக தந்தாரா? இல்லை தீர்க்க தரிசனமாக தந்தாரான்னா கிடையாது. நான் அப்படி பெறலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் வார்த்தையை கொடுப்பார். தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். புரியுதுங்களா? அதை தரிசனமாக கொடுப்பார், சொப்பனத்தில் கொடுப்பார், தீர்க்க தரிசனமாக கொடுப்பார், வாக்குத்தத்தமாக கொடுப்பார், பைபிள் படிக்கும்போது சொல்வார். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த தரிசனம், அந்த தேவன் எப்படிலாம் நடத்த போகிறாரு, தேவன் அவங்களுக்கு குறித்து வச்சுருக்கிற மேலான திட்டத்தை நோக்கி, மேன்மையான திட்டத்தை நோக்கி நடத்துவார், தொடங்குவார் வாழ்க்கை பயணத்தை, சரிங்களா? அப்போது எனக்கு இது ஒரு வாக்குத்தத்தமாக, ஒரு பெரிய சபையில் எக்கச்சக்கமான ஜனங்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் ஊழியர்கள், உதவி ஊழியர்கள், வாலண்டியர்ஸ் கொண்டு வந்து தருவாங்க. ஒரு சின்ன டப்பு மாதிரி அதில் எடுத்துக்காங்க வாக்குத்தத்த அட்டை இந்த வருஷம் அப்படின்ட்டு. அதில் தான் ஒன்று சூஸ் பண்ணி எடுக்கணும். அதில் தான் நான் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்தேன். அந்த வசனம்தான் இந்த உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம். ஆமேன். ஆமாம், நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தை. அந்த பாதையில் தான் தேவன் நடத்தினார். நான் ஒர்க் பண்ண மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஜெயிக்க வச்சார். கொஞ்சமாக முன்னேறேன். நான் வெற்றியை பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்து வரும். கர்த்தர் என்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அதான் நடந்துகிட்ருக்கு. கர்த்தர் என்னை சக்ஸஸாக நடத்துகிறார். வேலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக. அப்போது நான் ஊழியக்காரன் ஆவேங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய நோக்கம், கடன் இருக்குது, குடும்பம் இருக்குது, மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, இவங்களை நடத்தணும், சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்ல வாகனங்கள் வாங்கணும், நல்லா இருக்கணும், 4 பேர் மத்தியில் நல்லா இருக்கணும், தலை நிமிர்ந்து இருக்கணும், அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். ஆமாம், குடும்பத்து மத்தியில் வைக்கப்பட்டு போயிடக்கூடாது, சாட்சியாக இருக்கணும், இது மட்டும்தான் நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் தேவன் என்னை குறித்து போட்டு வச்சுருக்கிற திட்டமே வேறு. ஆமாம், உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் அப்படின்றார் இல்லையா? அவர் என்னை குறித்து நினச்சி வச்சுருந்துருக்கிற நினைவே வேறுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். பட் ஆனால் அப்போ தெரியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு அன்பானவர்கள், எதை நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் கேட்குறீங்க இல்லையா, பார்க்குறீங்க இல்லையா? இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் என்ன ஏதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஒன்றே தெரியும், உங்கள் எதிர்காலம் சூப்பராக இருக்கும். ஆமேன். கையை தட்டி. உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னவா இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் கெஸ் பண்ண கூட முடியாது. ஆனால் உங்கள் எதிர்காலம் சூப்பராக இருக்கும். அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அமைந்திருக்கும். ஆமேன். கையை தட்டி. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அது மட்டும் கன்ஃபார்ம்.
சரிங்களா? இப்போ சொல்கிறேன், இப்போ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம் இல்லையா? இது மாதிரி கூட இருக்காது. இன்னும் சில வருஷங்கள் கழித்து நம்முடைய எதிர்காலமே வேறு மாதிரி இருக்கும். அவர் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். அவ்வளோ பெரிய இடத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்க்குறது அவருடைய திட்டம். வாழ்க்கையில் ஒரு எண்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அது வரைக்கும் அவருக்கு தெரியும். அவர் திட்டம் போட்டு வச்சுருக்கிறார். ஆனால் நமக்கு அந்தந்த காலத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நமக்கு அந்தந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார். அதினதின் காலத்தில் நமக்கு வெளிப்படுத்தி வாக்குத்தத்தத்தை தந்து தீர்க்க தரிசனத்தை தந்து நம்மளை நடத்துவார். இப்படி அப்படின்னு நம்மளை உருவாக்கி நம்மளை அந்த அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி நம்மளை வழி நடத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், வாக்குத்தத்தத்தை பெறும்போது எனக்கு தெரியாது. அதே போல் தான் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த வருஷம் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆமென். ரொம்ப முக்கியம். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தையும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கர்த்தர் அதன்படி உங்களை நடத்துவார். அந்த பாதையில் உங்களை சூப்பராக நடத்துவார். ஆமென். சரி, இப்போ பாருங்கள், அன்னைக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் நம்மளை சிறந்திருக்க செய்வார் அப்படின்னு பார்த்தா எல்லா இடமும் வெற்றி அடைகிறோம், மேன்மை அடைகிறோம். பிரச்சனைகள் வருதானா நிறைய ஃபேஸ் பண்ணும். சிறந்திருக்குப்படி செய்வேங்கிறது வாக்குத்தத்தம். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்தோம்னா நிறைய, குடும்பத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் கடந்தானே வந்திருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துச்சு. அப்புறம் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. பின்ன எப்படி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரச்சனையே இல்லாமல் வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், தப்பாக நினச்சிட்டு இருந்தோம். கிறிஸ்தவன்னா ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. ஆமென். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடமாக இருங்கள். ஆமாம், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னார். ஆனாலும் பயப்படாதீங்க, திடனாக இருங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். நான் எப்படி உலகத்தை ஜெயிச்சேனோ அதே போல் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போது நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்றார். அப்போது நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கிற வாழ்க்கை, ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. புரியுதுங்களா? ஆமென். அது ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைனாலும் வரலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாருங்கள், வேதத்தில் ஏகப்பட்டே இருக்கு பிரச்சனை. யோசேப்பு, ஆபிரகாமுக்கு பிரச்சனை வந்தது. என்ன நம்ம பார்த்தோம்? என்ன பிரச்சனை நடந்தாலும் கர்த்தர் கூட நின்றார். எத்தனை பேர் புரியுது? ஆபிரகாம் வாக்கு பண்ணார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போப்பான்னார். ஓகே சரி அப்படின்னு கிளம்பிட்டாப்புல. கிளம்பி வந்தால் பஞ்சகாலம், எகிப்து தேசத்தில் இருக்கிறாப்புல. அங்கே ஒய்ஃபை தூக்கிடுறாங்க, பிரச்சனை வருது. கர்த்தர் கூட இருக்கிறார், காப்பாற்றி கொடுக்குறார். சரிங்களா? அதே நேரத்தில் சீமானாயிராப்புல, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறார். அடுத்து ஆகார் விஷயம் வருது. மறுமனையாட்டியாக சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்று இருக்கிறாப்புல. அதில் ஒரு பிரச்சனை வருது. அதையும் கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். அந்த பையன் இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படியெல்லாம் நடத்துகிறாரு பாருங்க. ஆமென். பிரச்சனையே வரல, ஆனால் வந்துச்சு. பிரச்சனை வந்துச்சு. அவிசுவாசப்படலைன்னா அவிசுவாசப்பட்டேன். முழு நேரம் விசுவாசத்தோடு தேவனை நம்பி இருந்தாங்களான்னா இல்லை. அப்பப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க. ஆனால் ஒன்று, தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்துச்சு. கையை தட்டி தேவன் அவனுக்கு என்ன, அவனுடைய அழைப்பு என்னவோ, அவனை அழைச்சி என்ன வாக்கு பண்ணாரோ, அவனை குறித்து என்னென்ன திட்டம் வச்சுருந்தாரோ, சித்தம் வச்சுருந்தாரோ அதுதான் நடந்துச்சு. இப்போ பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆமாம், ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்குறது எல்லாமே தேவ திட்டத்தின்படி தான் நடந்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆபிரகாமுக்கு மனைவி சாராள் இறந்துட்டாப்புல. ஈசாக்குக்கு கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாப்புல. ஆமாம், ஆபிரகாம் வேறு மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தான். கேதுரால்னு ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருந்தாப்புல. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், வாழ்க்கையில் அவர் மனைவி இழந்தாப்புலையும் இழந்தார். மறுபடியும் ஒரு திருமண வாழ்க்கை, அங்கே 5 பிள்ளைங்க. புரியுதுங்களா? வேதம் சொல்லுது. நான் அன்றைக்கி வாசித்து காட்டிட்டேன். எல்லாத்துக்கும் வசனத்தை அன்றைக்கி உங்களுக்கு தெரியும், தெரியலைன்னா வசனம் இருக்குது. இப்போ டைம் இல்லாதான் கதையாக சொல்கிறேன். வேதம் சொல்லுது, ஆதியாகமம்
நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். ஆதியாகமம் 24:1 இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். வயது சென்றுட்டு இல்லையா, முதிர் வயசு. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கையை தட்டி. இது எப்போ? ஈசாக்கெல்லாம் பிறந்த பிறகு 22 ஈசாக்கெல்லாம் வந்துடுறார். பலி செலுத்துறதெல்லாம் நடந்துருது. இது 24வது அதிகாரம். புரியுதுங்களா? ஈசாக்கெல்லாம் பிறந்து வளர்ந்து ஆமாம் உருவான பிறகு பாருங்க, அவன் வயது சென்று முதிர் வயதானான். ஆனாலும் கூட அவன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்குற நேரம் சரிங்களா. வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கையை தட்டி, கையை தட்டி. அதான் கர்த்தர். வயசு எத்தனை வயசானாலும் சரி, கர்த்தர் கூடவே இருந்தார். சொல்லுங்கள், பிரச்சனை வந்து தானே வந்தது, என்ன நிலமோ நடந்துச்சானா கர்த்தர் மட்டும் அவனை கைவிடவே இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்து சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார். கையை தட்டி, கையை தட்டி. ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அது இருக்குன்னு தயவு செய்து ஃபீலே பண்ணாதீங்க. நான் அனுபவத்தை சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வேதம் அநேகருடைய சாட்சிகளை சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை, பர்சனல் அனுபவத்தை நான் சொல்லலை. வேதத்திலேருந்து ஆதாரத்தை காட்டுறேன். எல்லாரோடையும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்களான்னு பண்ணாங்க. குறைவுகள் இருந்துச்சா? ஆபிரகாம் தப்பு பண்ணாரா? பண்ணார். விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசப்பட்டாரா? பட்டார். ஆமாம் பாருங்கள், சாராளோடு மட்டும் இல்லாமல் அவிசுவாசப்பட்டு தான் ஆகார கல்யாணம் பண்ணார். தேவனுடைய வார்த்தையை நம்பாமல், தேவனுடைய வார்த்தையை குறித்த தெளிவில்லாமல், ஒருவேளை இப்படியும் ஒரு ரூட் இருக்குது போல் அப்படின்னு அவர் நினச்சார். புரியுதுங்களா? ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆமாம், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தான் ஈசாக்கு பிறப்பான் அப்படின்னு அவன் தான் வாக்குத்தத்தம் பிள்ளை. அவன் தான் அந்த சந்ததி. அவன் மூலமாக தான் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மையும் வரும். அது எல்லாமே ஈசாக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் ஆதாம் அதை சரியாக அறியாதனால பாருங்கள் ஆகார கல்யாணம் பண்ணாப்புல. அதனால் பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. சரிங்களா? அதனால் எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் எந்த தவறு நம்ம தவறுனாலும் இடறினாலும் தேவன் மட்டும் நம்ம கூடவே இருப்பார். கையை தட்டி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிப்பார், நம்மளை தூக்கி எடுப்பார், தூக்கி எடுத்தார். ஆமேன். உங்களை என்னையும் ஆமாம் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்முடைய பரிசுத்தம், மறுபடியும் சொல்கிறோம், உங்கள் பரிசுத்தம் அல்ல, உங்கள் ஒழுக்கம் அல்ல, உங்கள் ஜெபம் அல்ல, உங்கள் உபவாசம் அல்ல, உங்கள் அர்ப்பணிப்பு அல்ல, உங்களுடைய சுய கிரியைகள் எவைகளினாலும் தேவன் உங்களை ரட்சிக்கலை, உங்களை மீட்கலை, உங்களை மாற்றலை, உங்களை உயர்த்தலை. தேவன் உங்கள் மீது வைத்த அன்பு, அந்த அன்பு தேவன் உங்கள் மீது இருக்கிற தேவனுடைய அழைப்பு, அதுதான் உங்களை இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. இனிமேல் உங்களை நடத்தும். அந்த உயர்ந்த உங்களை குறித்து வச்சிருக்கிற உயர்ந்த மேன்மையான ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன். கையை தட்டி. ஹல்லேலூயா. அதுதான் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, அதுதான் உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய திட்டமே, தேவ சித்தமே அதுதான். புரியுதுங்களா? ஆபிரகாம் வாழ்க்கை, ஈசாக்கு வாழ்க்கை, ஆமாம் யாக்கோபு வாழ்க்கை, யோசேப்பு வாழ்க்கை. யாக்கோபு வாழ்க்கையும் எவ்வளோ கஷ்டம். ஆமாம், எப்படிலாமோ கஷ்டப்பட்டு பிரச்சனைகள் வந்து அவங்க மாமனார் வந்து லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினானா. புரியுதுங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் வந்தபோது கர்த்தர் மட்டும் கூடவே இருந்தார். சொன்னார் இல்லையா யாக்கோபை பார்த்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகிடவும் மாட்டேன் அப்படின்னார். கூடவே இருந்து அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். கையை தட்டி. இந்த மாலை நேரத்தில் எனக்கு அன்பானவர்களே, ஆமாம், உங்களுக்கு ஏசப்பா என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அவர் உங்களை அப்படிலாம் விட்டுற மாட்டார். உங்களுக்கு என்ன தரிசனம் வந்துச்சு, தீர்க்க தரிசனம் வந்துச்சு, என்ன வாக்குத்தத்தம் வந்துச்சு, அதுதான் நடக்கும். யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. ஆமேன். தேவனுடைய வார்த்தையின்படி வாழுங்க. தேவனுடைய சாட்சிகளை பாருங்கள். தேவன் அப்படி தான் நடத்தினார். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், யாக்கோபு, யோசேப்பு, உங்களுக்கு நல்லா தெரியும் யோசேப்பு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்ட்டு. சரிங்களா? கர்த்தர் கூடவே இருந்தார்.
குழிக்குள்ள போடும்போது இருந்தார், அடிமையை விற்கும்போது இருந்தார், சிறைச்சாலையில் போடும்போது இருந்தார், அதிபதியானப்போ இருந்தார். கையை தட்டி. அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போதும் அவன் கர்த்தர் கூட இருந்தார். தாழ்ந்த இடத்துலேருந்து அவனை உயர்த்திட்டு அப்புறம் விட்டுட்டு ஒதுங்கிடலாம் அப்படிலாம் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் கூட இருப்பார். கையை தட்டி இதனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆயுள் நாள் முழுவதும் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். ஆமாம். ஏன்னா அவருடைய நடத்துதல் உங்களுக்கு வேணும். அவர் இல்லாமல் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் அவர் இல்லை. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒரு ஆரானோம் அப்படின்ன மாதிரி தான். அப்படித்தான் தேவன். ஆமாம், ஒன்றாக இருக்கிறோம் தேவனும் நாமளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். பாருங்கள், நம்மால் யோனா தீர்க்கதரிசி, சரிங்களா? யோனா தீர்க்கதரிசி. நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், பேழையை கட்டினார், காப்பாற்றப்பட்டார், குடும்பமாக காப்பாற்றப்பட்டார். யோனா தேவனுடைய வார்த்தை, கப்பல். நோவா படகு, யோனா கப்பல், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போ கர்த்தர் சொல்லிட்டாப்புல, எப்பா நீ நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். போறியா இல்லை போ அப்படின்ட்டார். சரியா? அங்கே போய் நான் உங்களுக்கு செய்கிறது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு இவனுக்கு நிறைய டீட்டெயில் சொல்லிட்டார். நம்மால் என்ன பண்ணிட்டாப்புல, நினிவேக்கு போகாமல் தர்சிஸுக்கு போகிற கப்பலில் ஏறி போயிடுவாப்புல. ஆமாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஏற்கனவே நம்ம பிரசங்கிச்சிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். தேவன் என்ன பண்ணார்? ஆமாம், சொல்பிச்சு கேட்காம போது பாரு, திமுரு பிடிச்சி. உடனே என்ன பண்ணுறது? ரைட், மாற்றிடுவோம்மா அப்படி மாற்றினாரா? சொல்லுங்கள், மாற்றினாரா? ஆமாம். யோனா இல்லைன்னா என்ன, ஒரு டானாவை ஏற்படுத்தும், ஒரு பானாவை ஏற்படுத்தி நீ போப்பா தர்சீஸுக்கு, நினிவேக்கு போ. அவன் தர்சீஸுக்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அந்தால காசெல்லாம் தீர்ந்த பிறகு வரட்டும், அந்தால போட்டு அப்படின்னு விட்டாரா? கையை தட்டி அப்படிலாம் விட மாட்டார். சொல்லுங்கள், ஏன்? அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமேன். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அப்படிலாம் விட்டுற மாட்டார். ஆமேன். நீங்கள் கேட்கலாம், அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், பிரதர் அப்போ இஸ்ரேல் ஜனத்துக்கும் வாக்கு பண்ணார் இல்லையா, கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன். ஏன் பிரதர் அவன் இங்கே கீழ்ப்படியலை, விசுவாசிக்கலை, ஆனாலும் நிறைய பேர் சுதந்திரிக்காமலே போயிட்டாங்களே, அவங்களையும் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் இல்லையா, அவங்களும் அழைச்சார் இல்லையா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பெயர் சொல்லி அழைத்தது. எத்தனை பேர் புரியுது? பெயர் சொல்லி அழைக்கிறது வேற, பொதுவாக அழைக்கிறது வேற. பொதுவான தீர்க்க தரிசனம் வேற, பர்டிகுலர் தீர்க்க தரிசனம் வேற. சரிங்களா? ஆமேன். அது அவனை குறித்த திட்டம். அது என்ன சொன்னாரோ அது அப்படி தான் நடக்கும். பேதுருவை பார்த்து நீ மறுதளிப்பேன்னு சொன்னார். பேதுரு மட்டும் தானே சொன்னார், எல்லாரையும் சொன்னாரா? இல்லை. எல்லாரும் என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொன்னார். அதுதான் நடந்துச்சு. பேதுரு நீ என்னை மறுதளிப்பேன்னு சொன்னார், அதான் நடந்துச்சு. யூதாஸ் என்னை காட்டி கொடுப்பேன்னு சொன்னார், அதான் நடந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாரோ அது நடந்துச்சு. அதை மாற்றதுக்கு யாராலையும் முடியலை. கெட்டது அப்படியே நடந்தது, அதே போல் நல்லதும் என்ன சொன்னாரோ அப்படியே நடந்தது. ஆமென். அவர் சொன்னால் நடந்தது. அப்போது இஸ்ரேல் ஜனத்துக்கு பொதுவாக சொல்கிறார். நம்ம சொல்கிறார் இல்லையா, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், எல்லாருக்கும் பொதுவானது. சரிங்களா? ஏசப்பா வேதம் சொல்லுது இல்லையா, ஏசப்பா வாழ்ந்த நாட்களில் திரளான ஜனங்கள் குஷ்டரோகியாக இருந்திருக்கிறாங்க, திரளான ஜனங்கள் வியாதிப்பட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சுகம் கிடைச்சது. இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் தேடி வந்தாங்க அவர்கிட்ட. புரியுதுங்களா? ஆமென். ரைட். கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், யோனா தீர்க்கதரிசி தேவ சித்தத்தை மீறி செயல்பட்டார். ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. அவனை அப்படி இப்படின்னு மீனை ஒழுங்க வச்சு எப்படி எடுத்தோ அவனுக்கு கொடுத்த வேலையை முடிக்கிறதுக்கு அவர் கிருபை செய்தார். கையை தட்டி ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சித்தத்தை மீறி போனான். அதனால் என்ன வந்துச்சு? வாழ்க்கையில் புயல் வந்தது, கடல் கொந்தளிக்குது, கப்பல் பிரயாணம் பண்ண முடியலை, அவன் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியலை. கர்த்தர் என்ன பண்ணார்? ஆமாம், எல்லாரும் பயந்து போய் விசாரிக்கிறாங்க, யார் மூலமாக இப்படி வந்ததுன்னு சீட்டு போட்டால் யோனா பேரில் வருது. தலைவர் எங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான், அடித்தட்டில் போய் எழுப்பி, என்னடா இது, என்ன கூத்து பண்ணிட்டு வந்திருக்கிற நீ, உன் பாட்டுக்கு பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு. யார் நீ, எங்கேருந்து வர, யார் நீ அப்படின்றாய். விசாரித்தா அவன் சொல்லிட்டா, என்னால் தான் பிரச்சனையே,
நான் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்கேயோ போயிட்டுருக்கேன், அதான் அந்த கொந்தளிப்பு, என்ன தூக்கி கடலில் போட்டிங்கன்னா சரியாயிரும் அப்படின்றான். யார்? யோனா தீர்க்கதரிசி. அவனே சொல்கிறான். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில். ஆமாம். இப்போ போகிறான். கையை தட்டுங்க. சூப்பர். இன்றைக்கி புதுசு. எத்தனை பேர் புரியுது? ஆமென். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுங்க. நல்ல கொஞ்சம் காற்று, கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது. இப்போ பாருங்கள், சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவர்கள் இப்போ கப்பலில் போகிறாங்க. எவ்வளோ பேர் போகிறாங்க? அப்பொழுது கப்பலில் போயிட்டுருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? 7ஆம் வசனம், யோனா 1:7. யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. சரிங்களா? ஓகே. யோனா பேரில் விழுந்த உடனே அப்போ அவன் அவனை போய் பார்க்குறாங்க. நீ யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அவன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, ஏன் இதை செய்த அப்படி இப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இன்னும் கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது. உடனே இவங்க தண்டு வலித்து சீக்கிரமாக கரையை சேர்ந்துடலாம் பார்க்குறாங்க, நடக்க மாட்டேங்குது. அப்போ நல்லா புரிஞ்சுவாங்க, யோனா தான் சொல்கிறார் கையை தட்டி, சார் எல்லோரும் என்ன நினச்சோம்? ஆமாம், கர்த்தர் அவனை கடலில் தூக்கி போட்டார், கர்த்தர் மீன் அனுப்புனார் அப்படின்னு. கிடையவே கிடையாது. கையை தட்டி. யோனா கடலில் விழுவதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, யோனா. என்னவா? அதற்கு அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன், தேவனுடைய வார்த்தையை மீறி போகிறேன், அதனால தான் கடல் இப்படி கொந்தளிக்குது. சரிங்களா? அதனால் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த சமுத்திரம் அமர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்தது சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் அப்படின்ட்டான். இது யோனா சொன்னது. நல்ல கர்த்தர் சொல்லலை. யோனாவே உன்னை தூக்கி கடலுக்குள் எரிய சொல் அப்படின்னு கர்த்தர் சொல்ல. யோனா சொல்கிறான், இப்போ நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன், அதனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. என்னை தூக்கி கடலில் போட்டிங்கன்னா கடல் அமைதியாயிரும், நீங்கள் உங்கள் பாட்டு உங்கள் ட்ராவலில் நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரலாம், என் நிமித்தமாக தான் இந்த பிரச்சனை அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. கர்த்தர் நினச்சிருந்த, ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுலேயும் எனக்கு ஒரு சொல்யூஷன் தாங்க, நான் என்ன பண்ணட்டும்? நான் நினிவேக்கு போகணும், என்ன செய்ய அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மாலுமிகிட்ட கர்த்தர் பேசியிருப்பார். உடனே ஒன்றும் இல்லைப்பா, உன்னை கொண்டு நினிவேயில் கொண்டு விட்டுட்டு நாங்கள் மறுபடி தர்ஷீஸுக்கு போகிறோம் அப்படின்னு இருப்பாங்க கையை தட்டி. இப்போ ஒன்றும் கெட்டு போகல, ஒன்று மித்தமாக தான் பிரச்சனை. ஆமாம், நீ தேவ மனுஷனாக வேறு இருக்கிற, ரைட்டு, உன்னை கொண்டு நினிவேயில் கொண்டு இறக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மறுபடியும் தர்ஷீஸுக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் யோனா என்ன பண்ணாப்புலன்னா, என்னத்துக்கு கடலில் போடுங்க அமைதியாயிரும், என்னால் தான் பிரச்சனை அப்படின்ட்டான். சரின்னது அவங்க உடனேலாம் போடலை. அவங்க அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் வேகமாக தண்டு வலிக்கிறாங்க. எப்படியாவது கரைக்கு போயிடணுன்னா அது நடக்கவே இல்லை. சரியா? ஆமாம், அந்த மனுஷர் கரை சைடும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரன் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடினால் அவர்கள் கூடாமல் போயிற்று. ஆமென். கர்த்தர். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தபலி எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. நல்லா சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இது பார்க்குறதுக்கு ஆமாம் உடனே அமைதி ஆகிட்டு. அப்போ கர்த்தருடைய சித்தம் அதுதானே, கர்த்தருடைய சித்தத்தின்படி போடுறோம் அப்படின்னு தானே போட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் அப்படிலாம் கஷ்டப்படுத்தி யாரையும் ஊழியம் செய்ய வைக்க மாட்டார். அப்படி கடலில் தூக்கி போட்டால் தான் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். எதுலேயே புரியுது? இது யோனா எடுத்த டிசிஷன். தேவன் வேறு வழி கண்டிப்பாக வச்சுருப்பார். கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தால் கண்டிப்பாக வேறு வழி வச்சுருப்பார். அவங்க கேட்கல, அவங்க சுயபலத்தில் இவனை காப்பாற்றணும், இவன் பலி நம்ம மேலே வீண் பலி உளுந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க தண்டு வலிச்சு எப்படியாவது கரை சேர்க்கணும்னு அவங்க பிளான் போட்டாங்க. அதனால் அது நடக்கலை. கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தால் கர்த்தர் அழகாக ரூட்டு போட்டு கொடுத்துருப்பார். எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஆமாம், சுயபலத்தில் நீங்கள் சொல்லுங்கள், சுயபலத்தில் அவங்க கரை சேர்ந்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? எங்கே கரை சேர்ந்துருப்பாங்க? எங்கேயோ ஒரு இடத்துக்கு கரை சேர்ந்துருப்பாங்க. அப்போ யோனாவை கொண்டு இறக்கி விட்டுருப்பாங்க. அது நல்லாவா இருக்கும்? தெய்வத்திட்டம் நிறைவேறுமா? இல்லை. ஆமாம்,
சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ ஆனால் என்ன நடக்கு பாருங்கள். யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகள் பண்ணினார்கள். ஆமாம், யோனாவை தூக்கி போட்டதும் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். கையை தட்டி அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமேன். பெரிய மீன் இவனை தூக்கி போடவும் ரெடியாக இருந்துச்சு. கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார். சொல்லுங்கள், நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகி தேவ திட்டத்தை விட்டு விலகி போனாலும் அப்பாவுடைய அழைப்பு நம்ம மேலே இருக்கிறதுனால, அவர் நம்ம மீது அன்பாக இருக்கிறதுனால கர்த்தர் எல்லா நேரமும் நம்ம கூட தான் இருக்கிறார். கையை தட்டி சதா உலகத்தின் முடிவுபரியந்தம் சகல நாட்களில் நான் கூட இருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். புதிய உடன்படிக்கையில். பழைய உடன்படிக்கையில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருந்தார். எத்தனை நேரம் புரியுது? யாரையுமே அவர் கைவிட மாட்டார், யாரையுமே விட்டு விலக மாட்டார். அவன் எடுக்கிற முடிவு, அவன் எடுக்கிற டிசிஷனால கஷ்டம். புரியுதுங்களா? கர்த்தர் ஒன்றும் கடலில் தூக்கி போட வைக்கல. இவன் தான் கடலில் போடணும்னு பிளானை இவன் போட்டான். இவனை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் மீனை ஏற்படுத்தினார். காப்பாற்றுற பிளானை கர்த்தர் போட்டார். கையை தட்டி. ஆமாம், கடலை விழுறதுக்கு பிளானை யோனா போட்டான். அவனை எப்படியாவது காப்பாற்றணும், காப்பாற்றுற பிளானை கர்த்தர் போட்டான். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விலகி தேவ சித்தத்தை மீறி செய்யும்போது சில பிரச்சனைகளை போய் மாட்டிக்கொள்ளும்போது நீங்களே ஆமாம், என் மேலே தான் தப்பு, நான் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், அதனால் எனக்கு தண்டனை தேவை தான், அதனால் என்னை கொல்லுங்க, விடாதீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வாழ அப்படி இப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட அப்போ உங்களை விட மாட்டார். ஆமாம், உங்களை எப்படி அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை காப்பாற்றுறது, உங்களை தூக்கி எடுக்கிறதுன்னு தான் குறியாக இருப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செயலை செஞ்சோன்னு உங்களை அப்படியே வெறுத்து ஒதுக்கி அப்படியே தள்ளிடுவாரா? தள்ளிட்டு அவ்வளோதான், வேறு ஆளை சூஸ் பண்ணிக்கிறேன் போட்டு அப்படின்னு விட்டுருவாரா? இல்லை, கடைசி வரைக்கும் கதவை தட்டிகிட்டே தான் இருப்பார். மக்களே, சரியான உங்களை உருவாக்குற இல்லை, உங்களை தூக்கி எடுக்கிறதில்ல, உங்களை ரசிக்கிறதுக்கு, உங்களை மீட்கிறதுக்கு அவர் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறார், செய்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஆழமாக நம்புகிறேன். அதுதான் நமக்கு நடக்கும். அப்படி தான் கர்த்தர் நடத்துகிறார். அப்படி தான் யோனாவை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒரு மீனை ஏற்படுத்தி அப்புறம் 3 நாள் கழித்து கரை கொண்டு வந்து சேர்த்தாச்சு தலைவனை. ரொம்ப தூரம் போயிட்டான். இங்கே போக வேண்டியவன் அங்கே போயிட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தேவனை விட்டு விலகி போகும்போது இங்கேருந்து சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போகாமல் இருந்தாலும் கேரளா பார்த்து போனோம்னா, திருவனந்தபுரம் பார்த்து போனோம்னா அப்படியே ஆப்போசிட் ஆயிர். அப்போ மறுபடியும் இங்கே சென்னை திருநெல்வேலி போகணும். திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு பதிலாக மதுரைக்கு போகணும். மதுரைக்கு போகிறதுக்கு பதிலாக இருந்தாலும் கேரளா பார்த்து போயிட்டோம்னா ரொம்ப தூரம் ரிட்டன் போயிடும். மறுபடியும் ரிட்டன் வா. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து கடையை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தார். கையை தட்டி. அதான் கர்த்தர். நல்லது எங்கெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் கர்த்தருடைய கிரெடிட், அதெல்லாம் கர்த்தருடைய சித்தம். அங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபை, அங்கெல்லாம் கர்த்தருடைய கிரியை, அங்கெல்லாம் கர்த்தருடைய அன்பு வெளிப்படுது. ஆமென். கெட்டது எங்கெல்லாம் நடக்குது அங்கே மனுஷனுடைய புத்தி, மனுஷனுடைய அறிவு, மனுஷனுடைய மீறுதல், மனுஷனுடைய அவிசுவாசம், மனுஷனுடைய அற்ப விசுவாசம், இதன் நிமித்தமாக கெட்டது பூரா நடக்குது. இந்த கெட்டதுலேயும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடினால், அவன் மீது அன்பு வைத்திருக்கிறபடினால், அவனை நேசிக்கிறபடினால் கெட்டதிலிருந்தும் அவனை தூக்கி எடுத்து கெட்டதையும் நன்மையாக மாற்றுகிறார், தீமையும் நன்மையாக மாற்றுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சரி, பாருங்கள், இவர் சித்தத்தை மீறி நடக்கிறார். இதே மாதிரி கப்பல் சேதம். யார்? நம்ம பவுல். சரிங்களா? நோவா, யோனா, பவுல். சரிங்களா? பவுல் பாருங்கள், இதே மாதிரி கப்பல் பிரயாணத்துக்கு போகிறார். அவர் எதுக்கு போனார்? ஊழியத்துக்கு போனார். கையை தட்டி. நம்மால் ஊழியத்துக்கு தான் போனார். தேவ சித்தத்தை மீறி போனார். கடல்லாம் கொந்தளிச்சிச்சு, காற்றும் கடலும் அடிச்சிச்சு. சரிங்களா? பவுல் எங்கே போனார்? பவுல் ஊழியத்தை தான் செய்ய போனார். தேசம் முழுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க தான் போனார். என்னாச்சு? கடல் கொந்தளிச்சுது. எதிரே தெரியுது. ஆமென். ஆமாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 17 அப்போஸ்தலர் நடவடிக்கை 27. சரி, பாருங்க, ஏன் பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில். நல்ல கொஞ்சம் 27:1 நான் வாசிக்கிறேன். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு, யாராவது ஒருத்தருடைய தப்பு அங்கே இருக்கும். மனுஷனுடைய அவிசுவாசம், அற்ப விசுவாசம், தேவ சித்தத்தை மீறி, தேவ திட்டத்தை மீறி செயல்படுத்துறதுனால தான் பிரச்சனை வருது. சொல்லுங்கள். காற்று, கடல், இயற்கை சீற்றம், கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஆமாம், நம்ம மிஸ்டேக், நம்மளை சார்ந்தவங்களுடைய மிஸ்டேக்கை தவிர கர்த்தர் மிஸ்டேக் கிடையாது. இப்போ பாருங்கள், நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது
பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியி என்னும் பேர் கொண்ட 115 இடத்தில் ஒப்புவித்தார்கள். சரிங்களா? சரி. அதரமித்தம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டுக்கு கரைபிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதனிய தேசத்துக்கு தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். சரியா? மக்கதனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காட்ட இருந்தபடினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிசிலியா பம்புலியா நாடுகளின் கடல் வழியாக ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரா பட்டணத்துக்கு கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதிலே ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோன் ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாக இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானியும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்திற்கு சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலித்தோன் என்னும் கடுங்காற்று அதன் மேல் மோதிற்று. யூரோக்கிலித்தோன் அப்போவே புயலுக்கு பேர் வச்சிருக்கிறாங்களே. சரி, பார்த்தீங்களா சம்பவத்தை? இங்கே இது வரைக்கும் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க, சூப்பராக வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல பவுல் 100க்கு அதிபதி ஏற்றிட்டார். கப்பலில் போயிட்டுருக்கிறப்ப பவுல் சொல்கிறாரு, இப்போ போகிறது சரியில்லை, பிரயாணம் பண்ணுறது சரியில்லைன்னு ஆலோசனை சொல்கிறார். ஆனால் 100க்கு அதிபதி பவுல் பேச்சை கேட்கவே இல்லை. யார் பேச்சை கேட்டாப்புல? மாலுமி, கப்பல் ஓட்டுறவர், அவர் பேச்சை கேட்டாப்புல. மெஜாரிட்டி பர்சன் வந்தாங்க, ஆமாம் இது கொஞ்சம் வசதியான இடமா இல்லை, தெரியல, இங்கே தங்கலாம் வேண்டாம், நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிடுவோம், அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் தங்கிடலாம், அந்த துறைமுகத்துக்கு நம்ம கரை சேர்ந்துடலாம், போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. மெஜாரிட்டி பீப்புள் போவோன்றாங்க. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் வேண்டாம், இப்போ சரியில்லைன்றார். இதை அவங்க கண்டுக்கிடலை, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அதனால் போவோம் அப்படின்ட்டு அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் செஞ்சாரேன மாதிரி கிளம்பிட்டாங்க. சரிங்களா? பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ளே கையை தட்டி சொல்லுங்க, தேவ மனுஷனுடைய வார்த்தையை மீறி போனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆட்டங்கன்றோம் கப்பல். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு புயல் எங்கேருந்தோ வந்துட்டு யூரோக்கிலித்தோன்ங்கிற கடுங்காற்று அதில் மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படியே கிளேவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவிலே ஒதுங்கி ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாள் சில சரக்குகளை கடலில் இருந்தார்கள். சொல்கிறாப்புல, எத்தனை புரியுது என்ன சொன்னார் பவுல்? சரக்குக்கும் கேடு, நமக்கும் பிரச்சனை, கப்பலுக்கும் பிரச்சனை, கப்பலில் இருக்கிற நமக்கும் பிரச்சனை, வேண்டாம்ப்பா நாப்பில். கேட்டாங்களா? கேட்கல. என்ன பிரச்சனை வந்துச்சு? கையை தட்டுங்க. சூப்பர், இது புதுசு. ஆமேன். ஃபஸ்ட்டு ஊழியக்காரர் என்ன சொன்னாப்புல? ஆமேன். ஆமாம், பவுல் என்ன சொன்னாப்புல? இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி
அவர்களை எச்சரித்தான். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஆமேன் ஆமேன். சூப்பர். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆதாரம். கர்த்தர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள். இது புதுசு, நான் எங்கேயும் கேட்கல, நீங்களும் கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்போது பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆமேன். கப்பல் சேதம். ஃபஸ்ட்டு சரக்குக்கு பிரச்சனை, அடுத்து கப்பலுக்கு சேதம், அடுத்து கப்பலில் இருக்கிற நம்முடைய ஜீவனுக்கும் சேதம் வரும் அப்படின்னு எச்சரிக்கிறான். இந்த எச்சரிப்பு ஊழியக்காரனுடைய வார்த்தை, இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை மீறி, ஆமாம், 100க்கு அதிபதி கேப்டன் கிட்ட ஆலோசனை பண்ணுறேன். கேப்டன் அதெல்லாம் நான் சூப்பராக அடித்து மழை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது, நான் சூப்பராக ஓட்டிடுவேன்றான். டைட்டானிக் கேப்டன் மாதிரி இருப்பான் போல். நான் சூப்பராக ஓட்டி கொண்டு அதால் கொண்டு போய் எங்கே அது எடுத்து அது என்ன ஐஸ் பாறையில் முட்டி டைட்டானிக் 2ஆக பிளந்து செத்தேன். அந்த கதை தான். கேப்டன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ட்டான். இன்னும் மெஜாரிட்டி பர்சன் அது பாருங்கள். இப்படி சொன்னோன்னு 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமிகளையும் கப்பல் எஜமானியையும் அதிகமாக நம்பினான். மாலுமி கப்பலுடைய ஓனர் எஜமான்களையும் அதிகமாக நம்பினான். ஆமாம். இப்போ பாருங்கள், இந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியாகிறது. அப்படின்னால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்த தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்திற்கு சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். கையை தட்டி எத்தனை பேர் புரியுது? கப்பல் மாலுமி, கப்பலுடைய எஜமான்கள் மற்றும் அநேகர் ஆலோசனை சொல்கிறாங்க. இங்கே வேண்டாம், இங்கே தங்க வேண்டாம், அந்த இடத்துக்கு போயிடும், அங்கே போயிடும், வேறு இடத்துக்கு போயிடும்னு அநேகருடைய ஆலோசனை. இப்போ 100க்கு அதிபதி ஓகே ரைட் அப்படின்ட்டான். சரியா? கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது. தென்றல் மெதுவாக இருந்தபடினால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி அவ்விட விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். சிச்சுவேஷன் சூழ்நிலையும் இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்குது. காற்றுலாம் அவ்வளோ பெருசாக இல்லை. தென்றல் காற்றடிக்கு, தென்றல் வந்து என்னை தேடும் அகசத்தமின்றி முத்தமிடுன மாதிரி தென்றல் காற்று அடிக்குது. உடனே சரி அப்படின்ட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் தென்றலையும் காணும், ஒன்றையும் காணும். கொஞ்ச நேரத்தில் தென்றல் காட்டு சூறாவளியாக மாறிட்டு, தென்றல் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இவங்க டிசிஷன் எடுத்து தேவ மனுஷனுடைய வார்த்தையை மீறி ஆமாம் வேற ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கு விரோதமாக கிளம்பி போனாங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதியது. தென்றல் காற்று கடுங்காற்றாக மாறிட்டு. சொல்லுங்க, வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி போனா கையை தட்டி யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் யோனா தேவனுடைய வார்த்தையை மீறி போனான். யோனா தேவனுடைய வார்த்தையை மீறி போனால் புயல் அடிச்சிச்சு, கடல் கொந்தளிச்சிச்சு, கப்பல் அலக்கழிச்சிச்சு. சரிங்களா? கடலை தூக்கி போட்டாங்க, கஷ்டப்பட்டா, கரை சேர்ந்தான். கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மீனை அனுப்பி அவனை பாதுகாத்து கரை சேர்த்தார். கையை தட்டி ஆமேன். இங்கே அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் பவுல் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்கிறாப்புல, நம்ம இப்போ அங்கே போகிறது சரியில்லை, இங்கே இருப்போன்ட்டு. தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்காம 100க்கு அதிபதி மாலுமி கேப்டன், ஆமாம், கப்பல் ஓட்டுநருடைய வார்த்தையையும் கப்பலின் எஜமான்களுடைய வார்த்தைக்கும் கேட்டு கீழ்ப்படிந்து, அது மாத்திரமில்லை அநேகருடைய ஆலோசனையும், ஆமாம், அநேகருடைய ஆலோசனை எப்படி இருக்குது? தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் இருக்குது, அகேன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா அவங்க சூழ்நிலையை பார்க்குறாங்க. சரிங்களா? நம்மால் எதிர்காலத்தை பார்க்குறான். ஏன்னா கர்த்தருடைய தாசன், தேவ ஆவியை பெற்ற மனுஷன். சரிங்களா? ஆமாம், இவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சூப்பராக தானே இருக்குது. தென்றல் காற்று அடிக்கிற அப்படின்ட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஆனால் தென்றல் கொஞ்சம் நேரத்தில் புயலாக மாறிட்டு. அப்போது தேவ மனுஷனுடைய வார்த்தையை மீறும் போது தேவன் உணர்த்துகிற, ரொம்ப முக்கியம், தேவ மனிதர்கள் மூலமாக உரைக்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் அதை விட்டு விலகி போகும்போது புயல் அடிக்குது. கையை தட்டி ஆமாம், தென்றல் காற்று சூப்பராக இருந்த சூழ்நிலை அப்படியே மோசமாகுது, புயல் அடிக்குது வாழ்க்கையில். ஆமாம், பிரச்சனை வருது. ஆமேன். இப்போ பவுல் சொன்ன பிரகாரம், ஆமேன், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமாக பிரச்சனை வருது பாருங்கள். இப்போ 16வது வசனம்,
இப்போ 15லேருந்தே பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகீலித்தான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாள் சில சரக்குகளை கடலில் இருந்தார்கள். கையை தட்டி தேவ மனுஷன் சொன்ன பிரகாரம் வார்த்தை நடந்துட்டு சரக்குக்கு பிரச்சனை வரும்னா சரக்குக்கு தூக்கி தூரப்பட்டாது கடலில். ஏன்னா கப்பல் வெயிட்டை குறைக்கணும். சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். நடந்துச்சா? அடுத்து 3ஆம் நாளிலே கப்பல் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். ஆமாம், கப்பல் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எறிந்தோம். கப்பலுக்கும் இப்போ சேதம் வந்துக்கிட்டு இருக்கு. அநேக நாட்களாய் சூரியனாவது நட்சத்திரமாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல். எப்படி கப்பலுக்கு பிரச்சனை? ஆமாம், தளவாடங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. சரிங்களா? ஆமேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சாப்பாடு ஜீவனுக்கு பிரச்சனை வருது. அநேக நாள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தம் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. கையை தட்டி ஆமாம், நான் அப்போவே சொன்னேன். கேட்டிங்களா? அந்த மாதிரி நான் தான் சொன்னேன், இந்த எந்த சேதம் வராதபடிக்கு நம்ம கிரேத்தா தீவில் இருந்திருக்கலாம். நான் சொன்னேன்னா கேட்டிங்களா? நீங்கள் என் சொல்ல கேட்காம போனீங்க. சொல்ல கேட்காம நீங்கள் அங்கேருந்து புறப்பட்டதுனால இப்படி இருக்க வேண்டியதாக ஆயிற்று அப்படின்றாப்புல. சரியா? ஆமேன். நீ புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியது அப்படின்றான். அதனால தான் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்றாப்புல. ஆகிலும் கையை தட்டி திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் சொல்லுகிறேன். கையை தட்டி ஆமேன். திடமனதாக இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். ஏனென்றால் ஆமீன், ஆபத்து நேரத்தில் இவன் இருக்கிறான் இல்லையா, கர்த்தர் காப்பாற்ற. இப்போ பாருங்கள், ஆமாம், கப்பல் சேதமே அன்றி உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லிட்டு, அப்போ கப்பல் சேதம் வரும். புரியுதுங்களா? அப்புறம் உயிருக்கு தான் சேதம் வராது. கொஞ்சம் அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இவங்களுக்கு கொஞ்சம் சேதம் வரும். ஆட்கள் ஜீவனுக்கு சேதம் வருது, உயிருக்கு தான் சேதம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஏனென்றால் என்னை ஆட்கொண்ட ஒரு கையை தட்டி. இந்த சூழ்நிலையிலும் இவங்க அவனுடைய வார்த்தையை கேட்காம இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுக்கு கூட பவுலும் இருந்ததுனால கஷ்டப்பட்டான். எத்தனை பேர் புரியுது? கையை தட்டி. உங்கள் வாழ்க்கை படகுல, உங்கள் வாழ்க்கை கப்பலில் உங்களை சுற்றி பிரயாணம் பண்ணுற சிலர் எடுக்கிற டிசிஷனால் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, உங்கள் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். புரியுதுங்களா? ஆனாலும் கர்த்தர் அப்பொழுது உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் நிமித்தமாக அவர்கள் தவறு செய்து நீங்களும் சேர்ந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டி கிடக்கும்போது உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ரட்சிப்பார், மீட்பார். உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் ரட்சிப்பார், மீட்பார். உங்களையும் உங்கள் சபை மக்களையும் மீட்பார். கையை தட்டி விசுவாசத்தோடு ஆமேன். இங்கே தான் நடக்குது. பவுல் நிமித்தம் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. இப்போ கர்த்தருடைய தூதன் சொல்லிட்டாப்புல. பவுல் சொல்கிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவனாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, ஆமாம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கையை தட்டி ஆமேன். ஆமாம், உன் கூட பிரயாணம் பண்ணி உன் சொல் பேச்சு கேட்காம இந்த கஷ்டப்படுற எல்லாரையும் ஆமாம் உன் நிமித்தம் தயவு பண்ணினார். ஆனபடினாலே மனுஷரே திடமானதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிராயா கடலிலே அலைவுபட்டு 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே
கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றிட்டு உடனே அவர்கள் விழுந்துவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். விழுந்துவிட்டு அப்படின்ட்டு 20 பாகம் அவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே, பாருங்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுந்துவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறைகளில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்த 4 நங்கூரங்களை போட்டு 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 பொழுது எப்பொழுது விடியும் என்று என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னேற்றத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இருக்கையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். அப்பொழுது விடியற்காலை எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமாம், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது அப்படின்ட்டான் கையை தட்டி. இங்கேயும் தேவ மனுஷனுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். 14 ஆச்சு சாப்பிடல, ஏன்னா அவ்வளோ பிரச்சனை, கஷ்டம், உயிர் பயம், யாருக்கு பசிக்கும், பொருட்கள் வேறு பிரச்சனை. சரிங்களா? இப்போ பவுல் சொல்கிறார், இப்போ சாப்பிடுங்கன்றார். நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்துட்டீங்க, இப்போ நீங்கள் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், தயவுசெய்து சாப்பிடுங்க, ஏன்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்றான். அப்போ உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாது, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு தெம்பாருங்க, பிரயோஜனப்படுன்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான் கையை தட்டி. ஆமேன், ஆமாம், ஆமாம், கம்யூனியன். ஆமாம், புசிக்க தொடங்கினான். சாப்பிடுங்க, அதில் விடுதலை உண்டு, தைரியமாக இருங்க, பலப்படுவீங்க. ஆமேன், நானும் சொல்கிறேன். ஆமேன். தேவனுடைய அப்பத்தையும் சரீரத்தையும் மெய்யான போஜனத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள். ஆமாம், பானம் பண்ணுங்கள், புசியுங்கள், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கையை தட்டி ஆமேன், ஆமேன், ஆமேன். தப்பி பிழைப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும், அது பலனாக இருக்கும், தேவ பலனாக இருக்கும். ஓகே, சரி. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். அப்போ மனசு சரியில்லாமல் தான் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாய். புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். பொழுது விடுந்த பொழுது என்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாக இருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமை விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடலில் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள், முட்ட வைத்தார்கள், அதான் தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. நேராக போய் ஸ்பீடாக வந்து முட்டிச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அதாவது நங்கூரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. நங்கூரம்னா அதுதான் அசையாமல் பிடிச்சிருக்கும். அதெல்லாம் வெட்டி போட்டோடனே அதை பாய் போட்டு அதை லெவல் படுத்தி கரையை நோக்கி சூப்பராக ஓட வச்சு தரையை தட்டி நிற்குது. ஓகே, சரி. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. எப்படி? பின்னணியம் உடஞ்சி போயிடுச்சு. கப்பல் சேதம் வந்துட்டா? ஆமாம். சரக்கு சேதம் வந்துச்சா? கோதுமை தூக்கி போட்டாங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரிங்களா? சாப்பிட்டு முடிச்ச உடனே கோதுமையெல்லாம் தூக்கி போட்டாங்களா? சரக்கு சேதம் வந்துச்சா? கப்பல் சேதம், பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு கப்பல் சேதம் வந்துட்டா? ரைட்டு. அப்பொழுது காவல்பட்ட பண்ணவர்கள் ஒருவரும் நீந்தி ஓடாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவகர்கள் யோசனையாக இருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து, எப்படி அவ்வளோ வரையும் கொண்டு போடணும் அப்படின்னு போர் சேவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்றுறதுக்காக அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலிலே விழுந்து கரையேறவும், மற்றவர்கள் சிலர் பலகையின் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரை சேரவும் என்று கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமேன், ஆமாம். தப்பி, அடுத்த அதிகாரம், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். எத்தனை பேர் புரியுது? ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஏன் சாப்பிட சொட்டில் பலன் அடைவீர்கள் அப்படின்னு சொன்னார்? நீந்த வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? கப்பலை விழுந்து நீந்தி போகணும். புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். ஆமாம், நீந்தி கரையை சேர்ந்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. முன்னணியை தட்டி நிற்குன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்படி நிற்கும், நீங்கள் மேலேருந்து குதிக்க முடியாது. இப்படி நிற்கும் தட்டி. அப்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். கப்பல் உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்போ நீங்கள் வேறு எந்த வழியாகவும் இறங்கலாம் முடியாது.
சரிங்களா? எங்கே பாதை இருக்கோ அங்கே தான் கடலில் குதித்து நீந்தி வர்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? கப்பலே சேதமாகி போய் கிடக்க, பின்னணியும் உடஞ்சி போய் கிடக்கு, முன்னணியும் முட்டி மேலே நிற்கு. எத்தனை புரியுது? பின்பகுதி உடஞ்சி போய் கிடக்கு. அப்போது ஆமாம், கடலுக்குள்ளே குதித்து நீந்தி தான் வரணும். புரியுதுங்களா? ஓகே, அப்படி தான் நீந்தி வந்தாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஆனால் ஆமாம், நீந்தி வந்து கரை சேர்ந்துட்டாங்க ஒரு முட்டைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி கரை சேர்ந்தாங்க? வாழ்க்கையில் இவங்க தப்பு பண்ணாங்க. தேவ மனுஷன் கூட இருந்தனால, தேவ நடத்துதல் இருந்தனால, ஆமேன், ஒற்றுமையாய் ஒரு மனமாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஆமேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீந்தி வந்தாங்க. சிலர் பழகி பிடிச்சிட்டு வந்தாங்க. புரியுதுங்களா? ஆமேன். எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்னையிலேருந்து இன்னைக்கு ஒன்று நல்ல கற்றுருக்குறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கையத்தை ஒன்று, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். தேவனை பிரியமாக செய்கிறீங்க, பிரியமாக செய்யாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. எல்லா நேரமும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்கள் சதா காலம், உலகத்து முடிய பிரிந்தம் சதா காலம் உங்கள் கூட இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. ரெண்டாவது, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க நிமித்தமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். அதையும் ஜெயிக்க தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் மூலமாக தான் கர்த்தர் அதிலேருந்து விடுதலை கொடுப்பார். அவங்க ஆண்டவர் அறியாதனால, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதனால, ஆண்டவரை பற்றி தெரியாதனால அவங்க மூலமாக உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். நீங்களும் கூட தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறதுனால, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ் கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறபடினால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமே. நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பெருகுவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் அப்படி தான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இப்போ வாசிங்க. ஆமேன் ஆமேன். உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிறேன், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். ஆமேன். பவுல் தேவன் உண்டாக்கின எல்லா ஜனங்களை பார்க்கலாம், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும், ஆமேன், ஆமாம், மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்தார். அவன் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமேன். தேவன் எனக்கும் அப்படி தான் வாக்கு பண்ணார். இன்றைக்கி தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தான் ஆதாரம். என்னை சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அவர் அன்று வாக்கு பண்ணார், இன்றைக்கு அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தம் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். எப்படி? அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமேன். உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் பாருங்கள், உன்னை சிறந்திருக்கும்படி காலையில் அனுதிக்க சொன்னது போல பர்சனலாக உங்களுக்குன்னு சொல்கிறார். ஒவ்வொரு நபருக்கும் இது பொருந்தும். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார். அதனால் உங்களுக்கு அது நடக்கும். ஆமேன். உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார். அன்று எனக்கு வாக்கு பண்ணினார். நான் இன்றைக்கி அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்கிறேன். முன்னாடி இருந்ததை விட நான் இப்போ எவ்வளோ பரிசுத்தவானா தேவன் என்னை மாற்றிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அவருடைய பரிசுத்த ஜனமாக இருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சொன்னார், சொல்லிட்டேன். ஆமேன். இதுதான் உங்களுக்கு பலிக்கும். ஆமேன் ஆமேன். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அப்படி செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறேன். டேடி, எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்த ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தியதுக்காக நன்றி, பலப்படுத்தியதுக்காக நன்றி. அநேக காரியங்களை புதுசாக எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. இப்போ கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்து கொண்டே இருக்கிறீங்க. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அப்படி செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையில் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்போரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிஞ்சபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லோரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். நாளை மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். காட் பிளஸ் யூ.